இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டேவா இருக்கும்னு நினைச்சு தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா எப்படி தூக்கம் வர்றது, பசி வர்றதெல்லாம் வாழ்க்கையோட வழக்கமான விஷயமா, அதே மாதிரி எனக்கு டெய்லி ஒரு பிரச்சனை வர்றதே இப்போ வழக்கமான விஷயம் ஆகிட்டு வருது. உனக்கும் பிரச்சனையா? எனக்கும் இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம தம்பி ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. காலையில பிஜில வச்சிருந்த சாப்பாடு பிடிக்காத காரணத்தினால ஆபீஸ்ல சாப்பிடலாம்னு எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. மூட் ஸ்விங் அந்த பொண்ணு மாதிரியா ஒரு நாளைக்கு ஹெல்தியா சாப்பிடுறேன், மறுநாள் மசால் தோசை, நெய் கொஞ்சம் தூக்கலாம், முடிஞ்சா முருகலா ஒரு உளுந்த வடை அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன். காலை உணவு முடிச்சோடனே காஃபி குடிக்கலாம்னு வந்தா பட்டர் பிஸ்கட்டை பார்த்தோன்னே நாக்குல இருந்து 4 லிட்டர் எச்சு ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. பிஸ்கட்டை காஃபில முக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் 3 நாள் காசை சேர்த்து வச்சு 3 ரூபாய்க்கு பார்லிஜி பிஸ்கட் வாங்கி தண்ணில முக்கி சாப்பிடுவேன். நீங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பயவுல நல்லா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு நாக்க வெளியே தொங்க போட்டான். என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரி அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்திரிக்கல. பழுது பார்க்குற டீம்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இன்னைக்கு வேலை எதுவும் இல்லாதனால புக் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். சரி எத்தனை நாள் தான் அவங்க நமக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்க, இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு காஃபி டோலியை மண்டையில தட்டி மதியான சாப்பாடு இழுத்துட்டு வந்தேன். அவங்க ஆளு பரோட்டா கேட்டாங்க, நான் ஆளுக்கு ஒரு பரோட்டா வாங்கினேன். மேடம் வேற சுத்த சைவமாக்கும், அவ அசைவம்லாம் சாப்பிடவே மாட்டா. ஆனா நான் அவ கண்ணு முன்னாடியே உட்காந்து கண்டதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு 3 மணிக்கெல்லாம் மூட்டு முடிச்சு கட்டிட்டு ரூமுக்கு வந்தா நானும் எல்லா சுவிட்சையும் போட்டு பாக்குறேன். ஆனா இந்த ஃபேன் ஓடவே மாட்டேங்குது. எனக்குனே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் டெய்லி ஒன்று வருமாடா. சரி காத்து வாங்கலாம்னு வெளியே போன இடத்துல காசு கொஞ்சம் வித்ரா பண்ணலாங்கிற ஐடியா வந்துச்சு. சரி ஒரு 1000 ரூபாய் கையில எடுத்துட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா நான் 8வது கணக்கு பரிசையில் வாங்கின மார்க்கை காட்டுது. அதான் முட்டை கணக்குல முட்டை வாங்கினவன், கணக்குல 100க்கு 100 வாங்கினவன், கணக்கு பண்ண தெரிஞ்சவன், கணக்கு பண்ண தெரியாதவன் எல்லாரும் தம்பியை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நானும் டீயை குடிச்சிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வரும்போது சரியான மாலை. தம்பி வேற எனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கையில கொடுக்காம தூக்கி போட்டான். மரியாதை தெரியாத பையன். அந்த பார்சல் வேற ஒன்றும் இல்ல, பெட்ஷீட். அவ்வளவுதான். மண்டையில மரத்தை தேய்ச்சிட்டு மல்லாக்க படுத்துட்டேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.